உங்களுடைய பேர் என்னங்க? எங்கேருந்து வரீங்க? என்ன தரவரிசை எண்? என்ன துறைய தேர்ந்தெடுத்திருக்கீங்க? வசந்தகுமார் மதுரையிலிருந்து வர்றேன். தரவரிசை வந்து 1647 அனிமல் ஹஸ்பண்டரி வெட்டர்னிட்டி நேம். என்ன படிச்சிருக்கீங்க சார்? பிஎஸ்சி ஃபிசிக்ஸ். எப்ப கல்லூரி முடிச்சீங்க? எப்ப டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ட் பண்ணீங்க? கல்லூரி முடிச்சது 2021. 2019 வந்து எங்கள் ஏரியாவில் வந்து விஓ ஒரு அண்ணன் இருக்காங்க. அவங்க வந்து ஃப்ரீ கிளாஸ் எடுத்தாங்க. அப்போ காலேஜ் படிக்கிறப்ப சும்மா போய் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறம் விட்டுட்டேன். அப்புறம் காலேஜ் முடிச்சக்கப்புறம் திருப்பி அண்ணன் வந்து கூப்பிட்டனால திருப்பி படிக்க வந்தேன். அவங்க வந்து இங்கே நம்ம ஏரியாலே ஒரு ஃப்ரீ சென்டர் வச்சுருக்காங்க. அதே மாதிரி அவங்க விஓவாக இருந்த ராமநாதபுரத்தில் தரக்குடின்ற கிராமத்துலேயும் ஃப்ரீ சென்டர் வச்சு வருஷம் வருஷம் ஒரு 6 பேர் 7 பேர் அனுப்பிச்சுட்டே இருக்காங்க. ஸோ அந்த வட்டம் நான் அதுலேருந்து வந்திருக்கேன். என் கூட இன்றைக்கி ஒரு 3 பேர் வந்திருக்காங்க. நானும் இன்னொரு பொண்ணும் இன்றைக்கி அதே சேம் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கோம். எவ்வளவு கேள்விகள் போட்டீங்க? 153. 83. ஓகே. எத்தனாவது முயற்சி இது உங்களுக்கு? இது எனக்கு குரூப் 4 வந்து 4வது அட்டம்ப்ட். தமிழ் எந்த மாதிரி நீங்க படிச்சீங்க அப்படின்றத சொல்லுங்க. தமிழுக்கு என்னென்ன புத்தகங்கள்லாம் படிச்சீங்க? வெளி புத்தகங்கள் எதுவும் படிச்சீங்களா? படிச்சிருந்தா அது என்ன புத்தகம்? எல்லாத்தையுமே சொல்லுங்க. இப்போ வந்து கொஸ்டின் இந்த வட்டம் தான் தமிழ் வந்து வெளியில் போயிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்கூல் புக்கு மட்டும் தான் படிச்சிருந்தோம். இந்த வட்டம் தான் வெளியில் போயிருந்தாலும் இப்போ இன்னி வரப்போகிற எக்ஸாம்ஸுக்கு வந்து இந்த நல்ல தமிழ் எழுத வேண்டுமான்ற புக்கு, அப்புறம் விர்ச்சுவல் அகாடமி, தமிழ்நாடு கவர்மெண்டோட விர்ச்சுவல் அகாடமி புக்கு, அதுக்கப்புறம் தேவிரா புக்கு, இந்த மாதிரி இனிமே வர எக்ஸாம்ஸுக்கு இந்த மாதிரி புக்கை ட்ரை பண்ணலாம். ஏன்னா அவங்க ஸ்கூல் புக்கில் வந்து கொஸ்டின் கேட்கறதில்ல. ரொம்ப இந்த வட்டம் கொஸ்டின் கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு. ஸ்கூல் புக்கை தாண்டி வெளியிலன்னா இந்த மாதிரி விர்ச்சுவல் அகாடமி போர்ட்டல் ஓரளவு படித்தாலே கவர் பண்ணிடலாம். மேக்ஸ் எந்த மாதிரி படிச்சீங்க அப்படின்றத சொல்லுங்க சார். மேக்ஸ் வந்து ஆரம்பத்தில் இந்த கிளாஸ் போய் கற்றுக்கிட்டதான். அதுக்கப்புறம் இந்த ஏசுவா அந்த மாதிரி சில அகாடமி புக்கை வச்சு ப்ராக்டிஸ் தான். ரவுண்டாக ஃப்ரெண்ட்ஸாக உட்காந்து ஒரு நாளைக்கு 50 சம் 60 சம்னு ப்ராக்டிஸ் பண்ணுறது தான். விடாமல் ப்ராக்டிஸ் பண்ணுறதா மேக்ஸ்லாம். ஜிஎஸ் எப்படி படிச்சீங்கன்றத சொல்லுங்க. ஜிகே வந்து நான் ஆரம்பத்துலேருந்தே வந்து குரூப் 1 ஸ்டாண்டர்டுக்காகவே படிச்சிட்டேன். அவுட் ஆஃப் சோர்ஸாகவே படிச்சிட்டேன் நிறையா. யூடியூப்பில் எய்ம்டின்னு ரெஃபர் பண்ணுறது, அந்த மாதிரி ஏதாவது யூடியூப் சேனல் ரெஃபர் பண்ணுறது, அவுட் ஆஃப் புக் வாங்கி படிக்கிறேன். இந்த குரூப் எனக்கு ஹெல்ப் பண்ணது ஜிகே தான். தமிழை கம்பேர் பண்ணுறப்ப எனக்கு ஜிகே தான் மார்க்கு கூட. ஸோ ஜிகே நான் அந்த ஸ்டாண்டர்ட் படித்தனால தான் என்னால் முடிக்க முடிஞ்சு. நிறைய அவுட் ஆஃப் தான் படித்தேன் நான் ஜிகேல. பிரகதீஸ் அந்த மாதிரி ஒரு சில பாலிட்டிக்கு வந்து டேஃப் இந்த மாதிரி நிறைய அகாடமி புக்ஸு. அப்புறம் தமிழ் சொசைட்டிக்கு வந்து வெங்கடேசன் புக்கு, வெங்கடேசன் புக்கு. அதுக்கப்புறம் வந்து மற்ற எல்லாத்துக்குமே சேனல்ஸ் தான். நிறைய அகாடமியோட சேனல்ஸ் தான் வந்து டவுன்லோட் பண்ணி அதை தான் நிறையா பார்த்தேன், ரெஃபர் பண்ணி. உங்களோட ஒன் டே ஸ்டடி பிளான் எப்படி இருக்குங்க? ஒன் டே நான் மார்னிங் 5:30 கிட்ட எந்திரிச்சிருவேன். 5:30க்கு எந்திரிச்சு மார்னிங்லேருந்து ஒரு 8 o'clock வரைக்கும் வந்து தமிழ் படிக்கிறது. திருப்பி ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அங்கே மதுரையில் வந்து ஸ்டடி சென்டர்னு ஒன்று இருக்குது, டிஎன்பிசி படிக்கிறதுக்காகவே கவர்மெண்ட்டால் ஓப்பன் பண்ணது தான். அங்கே போயிட்டு மார்னிங் டு மதியம் வரைக்கும் திரும்பி தமிழ். ஆஃப்டர் லஞ்சு முடிச்சக்கப்புறம் 2லேருந்து ஒரு 5 o'clock வரைக்கும் மேக்ஸு. 5லேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ஜிகே. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் இந்த மாதிரி தான் டெய்லியுமே. அது போக வீக்லி 2 டெஸ்ட்டு. அந்த டெஸ்ட்டுமே அண்ணன் அந்த விஓஆர்ஐ சொன்னேன்ல, அவங்க எடுத்து கொடுத்துருவாங்க. அந்த டெஸ்ட் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறது தான். இப்போ நீ படிக்கிற காலகட்டத்தில் ஹெல்த் கான்ஷியஸாக இருந்தீங்களா சார்? ஹெல்த் கான்ஷியஸ் அந்தளவு இல்லை, ஓப்பனாக சொல்லணும்னா இல்லை. ஏன்னா தூங்குறதும் எந்த நேரமே சொல்ல முடியாது. டெய்லி ஒரு நேரம் தூங்குறது, ஒரு நேரம் எந்திரிக்கிறது, அந்த மாதிரி கான்ஷியஸ் பண்ணல. இனிமே வேணால் பண்ணலான்னு இருக்கும். உங்களுடைய ரிவிஷன் மெத்தட் பற்றி சொல்லுங்கள். எந்த மாதிரி நீங்கள் ரிவிஷன் பண்ணுவீங்க? ரிவிஷன் மேக்ஸிமம் லாஸ்ட் டைம் கொஸ்டின் தான் சார் நிறையா போட்டோம். நிறையா அகாடமியோட கொஸ்டின் எடுத்து சார் கொடுத்துருவாங்க, டெய்லி கொடுத்துருவாங்க. என்ன சிலபஸ்னு எங்களுக்கு தெரியாது. அதை உட்காந்து அப்படியே கொஸ்டினாக டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறது, எல்லோரும் சேர்ந்து ரவுண்டாக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறத, படித்ததை விட கடைசி நேரம் டிஸ்கஷன் நிறையா பண்ணோம். அப்போது ஒவ்வொரு அகாடமி டெஸ்ட் பேஸ் சேர்ந்துருவாங்க. எல்லா கொஸ்டின் எடுத்து ரிவிஷன் பண்ணுறது. இப்போ 1000லேருந்து 2000 கொஸ்டின் வரைக்கும் ரிவிஷனே பண்ணிகிட்டே இருப்போம். படிக்கிறத தாண்டி ரிவிஷன், அந்த டீமாக சேர்ந்து ரிவிஷன் பண்ணுறதா நிறைய ஹெல்ப்பாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் நோட்ஸ்லாம் எடுத்து படிச்சிங்களா? நோட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா எப்படி நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்றத சொல்லுங்கள். நோட்ஸ் வந்து நான் ஆல்ரெடி மெயின்ஸ் 2-3 தடவை எழுதியிருக்கனால எனக்கு அந்த ஷார்ட்டாக எழுத முடியும். அதனால நிறைய சேனல் ரெஃபர் பண்ணி எல்லாத்துக்குமே நோட்ஸ் வச்சுக்கிட்டேன் நான். ஏன்னா கடைசி நேரம் வந்து நம்மளால் ஸ்கூல் புக்கை ரிவிஷன் பண்ண முடியாது. கடைசி 2 மாதம் இருக்கிறப்போ ஸ்கூல் புக்கை ரிவிஷன் பண்ண முடியாது. அதனால அந்த நோட்ஸ் கையில் வச்சுக்கிட்டோம்னா அதை வேகமாக ரிவிஷன் பண்ணிடலாம். ஸ்கூல் புக் ரிவிஷன் பண்ணுற நேரத்தில் நம்ம நோட்ஸை வந்து வேகமாக ரிவிஷன் பண்ணிடலாம். அது மேக்ஸிமம் வந்து நம்ம பாலிட்டிக் எடுக்க முடியாது. மற்ற சப்ஜெக்ட்டுக்கு வேணால் ஒரு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எக்கனாமிக்ஸ், தமிழ் சொசைட்டி, அதுக்கப்புறம் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனு, ஸ்கீம்ஸு, இதெல்லாம் எடுத்து வச்சிட்டோம்னா லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு இல்லையா? முக்கியமானது நடப்பு நிகழ்வுகள் நீங்கள் என்ன சோர்ஸில் படிச்சீங்கன்னா? நியூஸ் பேப்பர் மட்டும்தான். டெய்லி வந்து ஹிந்து, தமிழ் அந்த மாதிரி 2 நியூஸ் பேப்பர் ரெஃபர் பண்ணி சிலபஸ்க்கு ஓரியன்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை அப்படியே எழுதி வச்சுக்கிறது. அன்னன்னைக்கு நோட்டில் எழுதி வச்சுட்டு அதை மொத்தமாக ஒரு 10 நாளைக்கு ஒருக்கா ரிவிஷன் பண்ணிட்டே இருக்கிறது. அந்த மாதிரி தான் கொண்டு போனேன். இப்போ படிக்கிறது ஒரு பார்ட். இன்னொரு பார்ட்டு, முக்கியமான பார்ட் வந்து எழுதுறது. அது எப்படி எழுதுறோம், அந்த 3 மணி நேரத்தை நம்ம எப்படி கையாளுறோம் அப்படின்றது தான். ஸோ எக்ஸாம் ஹாலில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாதுன்றதை சொல்லுங்கள்.
எக்ஸாம் ஹாலில் நான் இவ்வளவு நாள் எனக்கு விட்ட தப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் இவ்வளவு நாள் எனக்கு லேட் ஆனதுக்கு காரணம் வந்து அவசரமாக ரீட் பண்ணுறது. டைம் ஆயிடுச்சுன்னு அவசரமாக ரீட் பண்ணக்கூடாது ஒன்று. ரெண்டாவது கொஸ்டின் வாசிக்கிறப்ப நம்மளுக்கு தெரியலை அப்படின்னா, ஏன்னா நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக எப்படி இருக்கும்னா, தெரிஞ்ச கொஸ்டினாக இருக்கும், டைம் கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 3 மணி நேரத்தை கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு தெரியலை அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த கொஸ்டின் போயிடணும். அந்த மாதிரி பண்ணோம்னா சீக்கிரம் முடிச்சிடலாம். இப்போ உங்களுக்கு தெரியாத கேள்விகளுக்கெல்லாம் எப்படி விடையளிப்பீங்க நீங்க? தெரியாத கேள்விக்கு இந்த எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, தெரியாததுக்கு மேக்ஸிமம் புதுசாக யாருக்குமே தெரியாத கேள்வியாக இருந்தால் ஆன்சர் ஏவா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த கொஸ்டினோட ஆன்சர் மட்டும் பெருசாக இருக்கும். அந்த இடத்துல ஹிண்ட் மாதிரி வச்சுருப்பாங்க. அப்போ கூற்று காரணம்னா விளக்குறது, ரெண்டுமே கரெக்டாக விளக்குதுன்ற பொறுத்துக்களில் ஒன்று எடுத்துடலாம். இல்லை ஏபியாக தான் இருக்கும் புது கொஸ்டினாக இருந்தால். இல்லை அவங்களுக்கு மட்டும் டிஃப்ரெண்ட் தான் இன்ஷியல் கொடுத்துருப்பாங்க, இல்லை பட்டப்பேர் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி சில ஹிண்ட் வச்சு எடுத்துக்கலாம். ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட்னா என்னதுங்க? ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட்னா எனக்கு எந்த கேள்வி தெரியுன்றதை நான் யோசிக்கிறது இல்லாமல் இந்த கேள்விக்கு இது ஏன் வராதுன்னு யோசிக்கிறது தான் ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட். அந்த கேள்வி வாசினா இதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு எலிமினேட் பண்ணி கரெக்டான ஆன்சர் எடுத்துக்கலாம். அதான் ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடில். நீங்க எப்படி டைம் மேனேஜ் பண்ணுவீங்க? தமிழ் எவ்வளோ நேரத்துல முடிக்கணும்னு நினைப்பீங்க? மேக்ஸ் எவ்வளோ நேரத்துல முடிப்பீங்க? ஜிஎஸ்க்கு எவ்வளோ நேரத்தை ஒதுக்குவீங்க 3 மணி நேரத்துல? நான் வந்து எனக்கு ஜிகே ஸ்ட்ராங்னால ஃபர்ஸ்ட் நான் ஜிகேல தான் ப்ரிஃபரன்ஸ் பண்ணேன். ஸோ ஜிகே வந்து முடிச்சுட்டு தெரியாத கேள்வி விட்டுருவேன். விட்டுட்டு அப்புறம் மேக்ஸ் வந்து எல்லாரும் மேக்ஸை தனியாக போடுவாங்க. நான் அந்த ஜிகே 100 கொஸ்டினோடைய மேக்ஸையும் சேர்த்தே போட்டுருவேன். தேடி தேடி போடுனா ஏன்னா மேக்ஸ் அங்கங்கே இருக்கும். நம்ம தேடி தேடி போட்டோம்னா அதுக்கும் டைம் வேஸ்ட் ஆயிரும். நான் ஃபஸ்ட்டு ஜிகே முடிச்சுட்டு அப்புறம் தமிழ் முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் தெரியாத கேள்வி யோசிச்சு பார்ப்பேன். இதுக்கு டைம் ஒதுக்குறது இல்லை. எவ்வளோ சீக்கிரம் வாசிக்கணுமோ வாசிட்டு போயிடுவேன். திருப்பி செகண்ட் ரிவிஷன், தேர்ட் ரிவிஷன் அப்படி திருப்பி வந்துட்டே இருப்பேன். ஏன்னா ஒரே கேள்வி ரொம்ப நேரம் உட்காந்து தான் நம்ம டைம் இடிக்கும். அதனால தான் எனக்கு டைம் வந்து இது பண்ண முடிஞ்சு அந்த எக்ஸாமில். யங்ஸ்டரா இருக்கிறதால கேட்குறேன். மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் உங்களுக்கு இருந்திருக்கா? செல்போனை எப்படி பயன்படுத்துனீங்க படிக்கிறப்ப? கண்டிப்பாக இருந்துச்சு. மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் நிறையாவே இருந்துச்சு. நான் அந்த நேரம் என்ன செஞ்சுக்கிறவேன்னா, தோணுச்சுன்னா எடுத்து பார்த்துருவேன் நான். அதை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நான் இது வரைக்கும் படிக்கலை. அதை நான் இன்னும் டிலே ஆனதுக்கு அது கூட காரணம் கூட சொல்லலாம். இன்ஸ்டா பார்க்கணும்னு தோணுச்சுன்னா எடுத்து பார்த்துருவேன். ஆனால் யூடியூப்பில் மட்டும் படிக்கிற விஷயமா பார்ப்பேன். பட் அந்த ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணுறது எனக்கும் இருக்குது, இப்போ வரைக்கும் இருக்குது. நான் இந்த டிஎன்பிஎஸ்சி ஜேர்னி உங்களுக்கு என்ன லெசன் சொல்லி கொடுத்ததா நீங்க நினைக்கிறீங்க? இந்த டிஎன்பிஎஸ்சி ஜேர்னி வந்து நிறைய பேர்த்த என்னை புரிஞ்சுக்க வச்சுச்சு. சொசைட்டியை புரிஞ்சுக்க வச்சுச்சு. அடுத்து வந்து என்ன மாதிரி இருக்கிறவங்களும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு என்னோட முன்னாடி இருக்கிறவங்க சொல்லிக் கொடுத்த விதத்தை அப்படியே ஃபாலோ பண்ணி நிறைய பேர்த்த கொண்டு வரணும். அவ்வளோதான். இப்போ நீங்க ஸ்கூல்ல படிச்சது தான் இங்கேயும் படிக்கணும் இல்லையா? ஆனா ஸ்கூல்ல படிக்கிறப்ப இருந்ததுக்கும் இப்போ படிக்கிறதுக்கும் உங்களுடைய நாலேஜ் இம்ப்ரூவ் ஆயிருக்குங்களா? நிறையாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஏன்னா ஸ்கூலில் நம்ம இந்த அளவு படிச்சிருந்தா அப்போ ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்திருப்போம். அப்போ காலைல எந்திரிக்கிறது கிடையாது, எதுவுமே பண்ணுறது கிடையாது. அந்த டைம் வந்து ஜஸ்ட் பாஸ் ஆனால் போதும். நம்மளுக்கு தேவை 40, 45. ஏன்னா நானும் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். 40, 45 அந்த மாதிரி எடுத்தால் போதுன்றதான். இப்போ இதில் போட்டு அந்த கன்சிஸ்டன்சி அப்போ போட்டிருந்தோம்னா நல்லா ஸ்டேட் ரேங்கே எடுத்துருந்துருக்கலாம் அப்போவே. இந்த மூமெண்ட் எப்படி இருந்தது? ஆர்டர் வாங்குனீங்க, ஃபோட்டோ எடுத்திருப்பீங்க, உங்க ஃபேமிலிலலாம் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. எப்படி இருக்கு இப்போ உங்களுக்கு? இது எப்படி இருக்குன்னு சொல்ல முடியல. ஆனால் ஒரு மாதிரி நல்லா இருக்கு. அவ்வளோதான். இந்த ஜேர்னில யாருக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்க நீங்க? நான் நன்றினா நிறைய பேருக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த அண்ணன் வந்து மாறன் இருக்காங்க. அவங்க தான் என்ன இந்த ஜேர்னி கூட்டிகிட்டு வந்தது. ஃபர்ஸ்ட் எதுவுமே தெரியாதுன்றப்போ கூட வந்து இடையிலே போயிட்டு நான் எவ்வளோ போனாலும் என்னை விடாமல் திருப்பி திருப்பி கூப்பிட்டு வந்தது. ஃபிசிக்கலாகவும் சரி, எக்கனாமிக்கலாகவும் சரி, எல்லா இடத்துலையுமே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் வந்து செந்தில் அண்ணன் இருக்காங்க. அப்புறம் என் கூட படித்த எல்லாருக்குமே நான் எல்லாருமே ஒரு விதத்தில் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் என்னோட ஃபேமிலி இல்லாட்டி இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. ஏன்னா எனக்கு ஏஜ் 25 என்னை இவ்வளோ தூரம் விட்டதுக்கு அது ஒரு காரணம். கூட படித்த எல்லாருக்குமே நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். கடைசியா இறுதியா இப்போ போன இந்த அட்டம்ப்ட்ல வந்து 1 மார்க்லயோ 2 மார்க்லயோ மிஸ் பண்ணவங்க இருப்பாங்க. சிவி வரைக்கும் வந்து கிடைக்காம போனவங்க இருப்பாங்க. அவங்களுக்கான ஆலோசனைகளை சொல்லுங்க. நான் 4 தடவை விட்டவேன் குரூப் 4. இப்போ 5ஆவது தடவை வந்திருக்கேன். அப்போ 5ஆவது தடவை என்னால் வர முடிஞ்சுச்சுன்னா ஒரு தடவை 1 மார்க்கில் விட்டவனால திருப்பி அடுத்த எக்ஸாம் அடிக்க முடியும். அதனால் விட்டுட்டோன்னு அதை யோசிக்காமல் என்ன தப்பு பண்ணணும்னு யோசிச்சோம்னா அடுத்த எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். இதுதான் கடைசின்னு மட்டும் எதை யோசிக்கக்கூடாது. அப்படி நான் யோசிச்சுருந்தா எப்பயும் நானும் ஃபீல்ட் அவுட் ஆகியிருந்திருப்பேன்.